உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் நிறுவப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். மனம் தளராதே, துணிந்து செல். எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு. அதே போல் எத்தனை சிறப்பாக மனிதராக இருந்தாலும் உனக்கு விமர்சனங்கள் உண்டு. விழாமலேயே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை, விழும்போதெல்லாம் எழுந்தோம் என்பதுதான் நீங்கள் வாழ்ந்த வாழ்வின் பெருமை. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் கஷ்டங்கள் வலிமையானதுதான். அதைவிட வலிமையானது நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் தான் வெற்றியின் ரகசியம். வலிமை என்பது வெற்றி பெறுவதால் வருவது இல்லை, வெற்றி பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கும் போது வருவது. நீங்களும் வலிமை அடையுங்கள், வெற்றி எளிதில் அடையலாம். நான் தனியாக அடையாளப்பட வேண்டும், என்னை பார்ப்பவர்கள் உடனடியாக என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் உதித்தாலே நீங்கள் வெற்றியாளர்கள் தான். அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது, அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது, அதிகம் செயல்படுவனையே கைக்குப்பி தொழுகிறது. எது முக்கியமான வேலையோ அதை தேர்ந்தெடுத்து அதை கவனமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்க முயலுங்கள். வெற்றி உங்கள் வசமாகும். திறமை என்பது வயதையோ அனுபவத்தையோ பொறுத்ததல்ல, அது சூழலை முழுமையாக புரிந்து கொள்வது. உங்கள் இதயத்தை தொந்தரவு செய்யும் விஷயங்களில் ஈடுபடாமல் விட்டுவிடுங்கள். அடைய வேண்டிய இலக்கை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். உங்கள் வேலையை நேசியுங்கள். வெற்றி என்பது நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும் முயற்சியில் இருந்து மட்டுமே வருகிறது. குறையே இல்லாத வாழ்க்கையை தேடாதீர்கள். அப்படியொரு வாழ்க்கை இன்னும் யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதே உண்மை. லட்சியம் என்னும் விதையை போடு, முயற்சி என்னும் தண்ணீரை ஊற்று, முடியும் என்ற வரத்தை இடு. வெற்றி என்னும் கனிக்காக பொறுமையுடன் காத்திரு. வெற்றி என்னும் கணிக்காக பொறுமையுடன் காத்திரு. தோல்விகளால் அடிபட்டு நீ கீழே விழும் நிலை வந்தால் உடனே எழுந்துவிடு. இல்லையே இந்த உலகம் உன்னை குதித்துவிடு. பிறர் முடியாது என்று சொன்னதை ஒருமுறை நீங்கள் முடித்து காட்டிவிடுங்கள். பிறகு மற்றவர்களின் எல்லைகள் உங்களை ஒருபோதும் கட்டுப்படுத்தாது. ஆர்வமும் உழைப்பும் இருந்தால் ஒரு கதவு அல்ல 1000 கதவுகள் உங்களுக்காக திறக்கும். நீங்கள் பலசாலிகள் என்று நிரூபிக்க உங்கள் பலத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பலவீனத்தை காட்டாமலேயே இருந்தாலே போதும். கிடைக்கும் போது பண்படுத்தி விடு, இருக்கும் போது அனுபவித்து விடு, நினைத்தவுடன் செய்து முடித்து விடு. ஏனெனில் வாழ்க்கை ஒரு முறைதான். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல, தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை. உங்கள் தடைகளை வெற்றி கொள்ளுங்கள். நல்ல யோசனைகள் தோன்றும் போது உடனே செய்து விடுங்கள். ஏனெனில் காலம் உங்களுக்காக ஒருபோதும் காத்திருப்பது இல்லை. வெற்றியை கொண்டாடுவது போல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். வெற்றி உங்களை உயர்த்தும், தோல்வி உங்களை உறுதியாக்கும். விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள். அது நல்லவையோ கெட்டவையோ அவை நம் வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். ஒருவேளை அவர்களுக்கு அதுதான் முழு நேர வேலையாக கூட இருக்கலாம். ஆனால் உனக்கான வேலை உன்னை சுற்றி எது நடந்தாலும் கவனத்தை சிதற விடாமல் உன் இலக்கை நோக்கி நகர்வது மட்டுமே. தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை. காலம் அறிந்து தேடுதல் தேவையானது, காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது. உண்மையில் நம்பிக்கைதான் எளிதாக்குகிறது. நம்பிக்கையின்மையே எல்லாவற்றையும் கடினமாக்குகிறது. அரிதான சாதனைகள் செய்யப்படுவது வலிமையினால் அல்ல, விடாமுயற்சியினால் தான். உன்னுடைய தனி சிறப்பு என்னவென்று ஆராய்ந்து அறிந்து கொள்ளாமல் பிறருடைய திறமைகளை பார்த்து அதிலிருந்து நின்று கொண்டு இருக்காதே. உன்னை நீ அறிந்து கொள். உன் பலவீனம் எது என்பதை முதலில் கண்டுபிடி. ஏனென்றால் உன் தோல்விக்கு உன் பலவீனம்தான் முதல் காரணமாக இருக்கும். எல்லாம் முடிந்தது என்று சோர்வடையும் போது சில நிமிடம் எட்டி பார்க்கும் சிறு தைரியத்தை பிடித்துக் கொண்டு மேலே வந்து விடுங்கள். நாளைய பொழுது நமக்கானதாக மாறலாம். நம்பிக்கையோடு இருங்கள். நேரங்கள் வாய்ப்புகளை உருவாக்குவது இல்லை, முயற்சிகள் தான் வாய்ப்புகளை உருவாக்கும். நேரத்திற்காக காத்திருக்காமல் முயற்சியோடு முன்னேறி செல்லுங்கள். நம் அனைவரிடமும் எதிர்நீச்சல் கட்டாயமானது. நம் எதிர்காலத்தை கட்டமைக்க சுய ஒழுக்கு இல்லாத ஒருவர்
நல்ல பண்புலத்தையும் கல்வியையும் வாய்ப்புகளையும் பெற்றிருந்தாலும் சராசரிக்கும் மேலே உயர்வது அவருக்கு சாத்தியமற்றதாக போகும். உங்கள் இலக்கை அடைய சுய ஒழுக்கம் அவசியம். உங்களுடைய மகிழ்ச்சி என்பது உங்களை கையில் தான் இருக்கிறது. உங்கள் சுற்றியுள்ள யாரும் உங்கள் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவனும் நண்பனும் எதிரியும் வெளியே இல்லை. அவனுக்குள் இருக்கும் நல்ல எண்ணங்களே அவனது சிறந்த நண்பனாகும். தீய எண்ணங்களே அவனது மோசமான எதிரியாகவும் இருக்கின்றன. ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் உன் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும். உன் விடாமுயற்சியினால் உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே. எல்லாம் உன்னால் சாதிக்கக்கூடியதே. தேவையில்லாததை தூக்கி இருந்தால் தான் தேவையானதை மட்டும் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. இவ்வுலகில் வாழ்வதற்கு நீங்கள் உங்களை விட்டு சென்ற உறவுகள் வேண்டும் என்று அவசியமில்லை. மூச்சுவிட காற்றிருந்தாலே போதும். நினைவில் கொள்ளுங்கள், தனிமையில் இருக்கிறேன் என்று ஒரு நொடி கூட கவலைப்படாதீர்கள். தனிமைக்கு என்று ஒரு வசீகரம் உண்டு. நம்மிடமே கேட்டு நம்மிடமே பதிலையும் பெற்று நம்மனை சிந்தனை சலிக்காமல் அடிக்கும் வசீகரம் பெற்றதுதான் தனிமை. இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதுதான் உண்மை. ஒரு சில உறவுகளும் அவர்களின் உண்மையான வார்த்தைகளும் கூட அப்படிதான். எதுவுமே நிரந்தரம் இல்லை. உங்களை சுற்றி 1000 உறவுகள் உறவாட இருந்தாலும் தனித்து வாழ பழகிக்கொள். உறவுகளுக்குள் பழகி தெரிந்து கொண்டதை விட இழந்து கற்றுக்கொண்டதே அதிகம். யாரையும் நம்பி விடாதீர்கள் என்று. பிடித்து பழகியவர்களை விட பொழுதுபோக்காய் நடித்து பழகியவர்களே அதிகம். உங்கள் செயலை புரிந்து கொள்ளாமல் ஒருவர் உங்களை பற்றி தவறாக நினைத்தால் தவறு உங்களுடையது அல்ல, நினைப்பவர்களின் தரத்தை பொறுத்தது. தேடும் பொழுதெல்லாம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக கிடைப்பதனால் மட்டும்தான் அடிக்கடி உங்களையே தொலைக்கிறார்கள். அனுபவிப்பதை எல்லாராலும் காண முடியாது, ஒரு சிலரால் மட்டுமே உணர முடியும். உங்கள் கடமைகளை நீங்கள் சரிவர செய்வதன் மூலம் உங்களுக்கான உரிமைகளையும் தன்னால் கிடைக்கும். உறவுகளோடு அழுவதை விட தனியாய் நின்று அழுவதை மேல். உங்களுக்கென்று யார் இல்லை என்று புரிய வரும் பொழுதுதான் காலம் சிறப்பான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இனிமேலும் யாரையும் நம்பாதே என்று. நீங்கள் எவ்வளவுதான் உயிரை கொடுத்து உண்மையாக இருந்தாலும் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையில் முடித்து விடுகிறார்கள், நடிக்காதே என்று. வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்றால் உங்களை பிடிக்காதவர்களையும் உங்களுக்கு பிடிக்காதவர்களையும் என்றுமே கண்டு கொள்ளாதீர்கள். பிறரை பற்றி உங்களிடம் குறை கூறுபவனிடம் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை பற்றி இன்னொரு நாள் குறை கூறுவான். வருந்தாதீர்கள். எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உங்களையே வந்து சேரும். அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் கோபப்பட தெரியாதவர்கள் அல்ல, கோபத்தை அடக்கியாலும் திறமை படைத்தவர்கள். நாம் ஏதோ ஒன்றை மற்றவர்களிடம் எதிர்பார்த்துதான் வாழ்கின்றோம். எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் உறவுகள் கூட நொறுங்கிவிடும். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், யாரும் யாருக்காகவும் காத்திருக்க போவது இல்லை. எதுவும் நிரந்தரமாய் இருக்க போவது இல்லை. புரிய வைக்க முடியாத பொழுதும் புரிந்து கொள்ள முடியாத பொழுதும் தான் பல உறவுகள் முடிவுக்கு வருகின்றன. பெற்ற தாய் தகப்பனை விட எல்லோரும் ஒரு நாள் ஒரு கட்டத்தில் உன்னை நிராகரிக்கவே காத்திருக்கின்றன. இதை நீ புரிந்து கொள்ள கொஞ்சம் அனுபவம் தேவை. எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள். மீண்டும் அது எளிதாக கிடைக்காது. மனிதர்கள் மனம் என்றுமே விசித்திரமானது. கிடைத்ததை வைத்து நிறைவடையாது. கிடைக்காததை என்றும் நினைத்து கொண்டே இருக்கும். தெரிந்தே எதையும் வீணாக்கும் பழக்கம் விரைவில் அதை தேடி அழைய வைக்கும். உறவுகளிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. எப்பொழுது அமைதியை தேடாதே, அமைதியாய் மாறிவிடு. உறவுகளுக்குள் வாழ்க்கைக்குள் அதுவே மரியாதை கிடைக்கும். சில இடங்களில் விலகி நின்று வேடிக்கை பார்ப்பது கூட சரிதான் என்று சூழ்நிலை உணர வைக்கும். உலகத்திலேயே மிக உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய பல வருடங்கள் ஆகலாம், ஆனால் அதை சிதைக்க ஒரு நிமிடம் போதும். உங்களிடம் இருக்கும் எதையும் அவசரப்பட்டு இழந்து விடாதீர்கள். மீண்டும் அதை பெற பல முறை அசிங்கப்பட வேண்டி இருக்கும். நம் உள்ளத்தில் நினைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் கூறாமலேயே புரிந்து கொள்ளும் உறவு கிடைப்பது வாழ்க்கையில் வரம்தான்.
சில நேரங்களில் வரும் அசிங்கங்களும் அவமானங்களும் பார்ப்பவனுக்கு புரியாது, அதை தொடுப்பவனுக்கும் புரியாது. அனுபவிப்பனால் மட்டும்தான் அதை உணர முடியும். நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள், எதிர்காலம் தன்னைத்தானே பத்திரமாய் பார்த்து கொள்ளும். நீங்கள் பேசிய வார்த்தைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் நாளை அறுவடை செய்ய போகிறீர்கள். பல சூழ்நிலைகளில் எதுவும் கடந்து போகும் என்று கடந்து விடலாம், ஆனால் மறக்க சில நாட்கள் ஆகும். பதில் பேசுபவரிடம் கூட வாதாடலாம், ஆனால் விரும்புகின்றே பேசுபவரிடம் அமைதியை கடைபிடிப்பதே மரியாதை தரும். எல்லாம் தெரிந்ததை போல் பேசுபவரிடம் எதுவுமே தெரியாதது போல் நடந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தியை பத்திரமாக கையாளுவதை போல எந்நேரமும் எந்த இடத்திலும் சாய்ந்து கொள்ளும் மனிதனையும் பத்திரமாக கையாள தெரிந்து கொள்ளுங்கள். இல்லாதவன் இல்லை என்று கேட்கும் பொழுது உன்னிடம் இல்லை என்று பதில் வந்தால் நீயும் இல்லாதவனே. இவ்வளவு நாள் பிறருக்காக வாழ்ந்தது போதும், இனியாவது உங்களுக்காக வாழ பழகிக் கொள்ளுங்கள். உங்களை தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் உங்களை சரியாக புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள், அது என்றுமே வீண்தான். பணம் கூட சில இடங்களில் தான் தேவைப்படுகிறது, ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் அளவுக்கு அதிகமாக தேவைப்படும். யாருடைய அன்பும் தேவை உள்ளவரை மட்டும்தான். உங்களது தேவை முடிந்தது என்று தெரிந்தவுடன் அன்பும் இருக்காது, உறவும் இருக்காது. நீங்க செய்கிற அனைத்து செயலுக்கும் எவன் ஒருவன் சரி சரி என்று சொல்கின்றானோ அவனே உனக்கு இறுதியில் முடிவு கட்டுபவனாக இருப்பான். தோல்வி அடைந்த பின் வெற்றி இழந்து விட்டேன் என்பதை தவறவிட்டேன் என்பதே உண்மை. எப்பொழுதும் மறக்க முடியாத நாட்களும் உண்டு, அதில் மறக்கக்கூடாத நாட்களும் உண்டு. இன்று கடினமாக இருக்கலாம், நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம், ஆனால் மறுநாள் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். நம்பிக்கையை இழக்காதீர்கள். உங்களது பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சற்று விலக்கி வைத்துவிட்டு ஓய்விடுங்கள். நிதானமாக யோசித்த பின்பு முடிவெடுங்கள். நிதானம் ஒன்றே எல்லாவற்றிற்கும் சரியான முடிவை கொடுக்கும். நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள். சிலரின் இரக்கமில்லாத துரோகமே பலரின் உறக்கமில்லாத இரவுக்கு காரணமாக இருக்கும். நிறைவேறாத கனவுகள் என்று இவ்வுலகில் எதுவுமே இல்லை. முயற்சிகளால் முடித்து காட்டுங்கள். அவமானமும் அனுபவமும் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஆசான். இருவரும் கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையே எந்த ஒரு போதனைகளும் கற்றுக் கொடுப்பது இல்லை. எல்லாவற்றையும் புரிந்து கொள்வது மிகவும் எளிதான காரியமாகும், ஆனால் அதற்கு எல்லாவற்றையும் மன்னிக்க பழகிக்கொள்ள வேண்டும். சில நாட்கள் பேசாமல் இருந்து பார், பல பேர் காணாமல் போய்விடுவார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இன்னும் நமக்கு சலித்து போகாமல் இருக்க ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். யாரேனும் ஒருவரை நீங்கள் அளவு கடந்து நேசித்துக் கொண்டிருப்பதும், யாரேனும் ஒருவர் உங்களை அளவு கடந்து நேசித்துக் கொண்டிருப்பதும் தான். இருக்கும் வரை நம்மை நேசிப்பவர்களை மட்டும் எதற்காகவும் இழந்து விடாதீர்கள். கிடைக்கும் போது தவறவிட்ட எந்த ஒரு அன்பும் நாம் தேடும் போது பழைய மாதிரி அதே அன்புடன் கிடைப்பது இல்லை. உங்களுக்கு அன்பானவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட தேவையில்லை. யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். உண்மையான அன்பு கொண்டவர்கள் உங்களை விட்டு எங்கும் போக மாட்டார்கள். ஒருவர் நம்முடைய உறவு தேவையில்லை என்று முடிவெடுத்த பிறகு அவரை பற்றிய எந்த யோசனைக்கும் முக்கியத்துவம் அளிக்காதீர்கள். அது நம்முடைய நலனைத்தான் பெரிதும் பாதிக்கும். அடக்கியாள நினைக்கும் ஒரு ஆணையும் எந்த பெண்ணும் விரும்புவது இல்லை. அன்பால் ஆள நினைக்கும் ஒரு ஆணிடம் எல்லாவற்றிலும் அடங்கி போக எந்த பெண்ணும் மறுப்பது இல்லை. ஏதாவது தேவை என்றால் மட்டும் உங்களுடைய நினைவு ஒருவருக்கு வருகிறது என்றால் உங்களை விட ஏமாளி அவர்களுக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லை என்றுதான் அர்த்தம். நல்லவன் கெட்டவன் என்று இங்கு யாரும் இல்லை. ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் வரை நீ நல்லவன், பிடிக்கவில்லை என்றால் நீ அவர்களுக்கு கெட்டவன். ஒருவர் உனக்கு நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, அதற்கான பலனை நிச்சயம் அவர்கள் அடைந்தே தீர்வார்கள். இதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அது உன் கண் முன்னே நிகழும். நம் உறவென்று சொல்கிறவர்கள் எல்லோரும் நம் உறவாக ஆக முடியாது. நம் உணர்வை
புரிந்து கொள்பவர்களே நம்முடைய உண்மையான உறவுகள். உங்கள் மகிழ்ச்சி உங்களை பொறுத்தது. அதை வேறு யாராவது உங்களுக்கு தருவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். சில நேரம் இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். அதை கண்டு நிச்சயம் அந்த இறைவனே மனம் மகிழ்வார். உங்களை காயப்படுத்தியவர்களை பழி வாங்குவதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். காயப்படுத்தியவர்களை இறுதியில் அவர்களின் சொந்த கர்மாவே பார்த்து கொள்ளும். ஒரு பிரச்சனைக்கு உங்களால் தீர்வு காணப்பட முடியவில்லை என்றால் அது தீர்க்க வேண்டிய பிரச்சனை அல்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குழப்பமான இடத்தில் தெளிவாக பேசுங்கள். பிரச்சனையான நேரத்தில் தீர்வுகளை பற்றி பேசுங்கள். வருத்தமான சூழலில் ஆறுதலாக பேசுங்கள். மன அழுத்தம் உள்ளவர்களிடம் உற்சாகமாக பேசுங்கள். வேற எதையும் பேசி மற்றவர்களை காயப்படுத்தி விடாதீர்கள். மனதுக்குள் தேவையற்ற குப்பைகள் சேர்த்துவதை தவிர்த்தல். முகத்தில் புன்னகை தானாக வந்துவிடும். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். எதற்கெடுத்தாலும் கோபப்படுவர்களையும் ஒரே அடியாக வெறுத்து விடாதீர்கள். பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள்தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள். உங்களின் திறமையை கூட பலர் திமிராக பார்க்கலாம். மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையைத்தானே தவிர உங்களின் திறமையை அல்ல. ஒருவரை அவமானப்படுத்தினால் நீங்கள் உயர்ந்து விட்டதாக நினைக்காதீர்கள். உங்களின் தரம் கீழ்த்தரமானது என்பதை நீங்களே நிரூபித்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். உன்னை யாரிடனும் ஒப்பிடாதே. உன் சிறப்பு எது என்பது நீயே உணராத பட்சத்தில் மற்றவர்களின் அறிவு என்பது ஒருபோதும் சாத்தியமாகாது. இறங்கும் நேரத்தில் கிடைக்கும் ஜன்னலோர இருக்கையைப் போலத்தான் வாழ்க்கையும். வறுமை வென்று முடிக்கும் போது இளமை காலமும் சேர்ந்தே முடிந்து விடுகிறது. உங்கள் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் அழகாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்வில் நீங்கள் காணும் மற்ற அனைத்தும் உங்களுக்கு அழகாக தெரியும். நம்மை விட வயதில் மூத்தவரோ இளையவரோ நம்பிக்கையான ஒருவர் எப்பொழுதும் நம்மோடு இருந்தால் போதும். வாழ்வில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சமாளித்து கடந்து செல்லலாம். துவங்கும் போது தூரத்தை பார்க்காதே, லட்சியத்தை மட்டும் பார். திரும்பும் போது லட்சியத்தை பார்க்காதே, கடந்து வந்த வழிகளையும் மட்டும் பார். எல்லா மனிதனுக்கும் ஒரு பலவீனம் உண்டு. ஒன்று பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருப்பது, அல்லது மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் தேவையில்லாமல் எதையாவது பேசிவிடுவது. 1000 அறிவாளிகளுடன் மோதுவதை விட ஆபத்தானது ஒரு அடிமுட்டாளுடன் மோதுவது. இதை எப்போது புரிந்து நடந்து கொள்ளுங்கள். உன் நண்பன் வெற்றி பெறும்போது அவன் என் நண்பன் என்று கூறி பெருமை கொள். உன் நண்பன் தோல்வி அடையும் போது நான் உன் நண்பன் என்று கூறி அருகில் நில். மற்றவர்களின் மனங்களை வருத்தி அதில் மகிழ்ச்சி கொள்கிறவன் ஒருவன் பிறகு தினம் தினம் வருந்தி நிம்மதியின்றி அலைவதை யாராலும் தடுக்க முடியாது. ஒருபோதும் யாருடைய மனமும் புண்படும்படி நடந்து கொள்ளாதீர்கள். வாழ்க்கை கடைசி மட்டும் நேரத்தை விட விரைவானது. நீங்கள் திரும்பி பார்க்கும் போது பல வருடங்கள் ஒரே நாளில் கடந்து விட்டதாக தோன்றும். எது ஒன்றையும் அனுபவிக்க தவறிவிட்டு பின் நாளில் வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை. செய்த குற்றத்தை செய்யவில்லை என்று ஒருபோதும் சாதிக்காதே. ஒரு நாள் செய்யாத குற்றத்திற்காக கடுமையாக தண்டிக்கப்படுவாய். பாவம் செய்தே காலத்தை கழித்து விடாதீர்கள். காலம் அனைத்திற்கும் ஒரு கணத்தை வைத்திருக்கிறது. என்னதான் கணக்கில் நாம் புலியாக இருந்திருக்கலாம், காலம் போடும் கணக்கிற்கு யாராலும் விடை சொல்ல முடியாது. மன்னிக்கப்படும் என்பதற்காக தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இழுக்காதீர்கள். மன்னிப்பு என்பது நாம் செய்த தவறை திருத்திக் கொள்ளத்தானே தவிர எந்த சூழ்நிலையிலும் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அல்ல. புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்களை நினைத்து வருந்த வேண்டாம். காலம் கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது நம்மை நிச்சயம் வந்து சேரும். பொறுமையோடு இருங்கள். எல்லா உறவுகளும் உண்மையான பாசத்தோடு தான் பழகுகிறார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். பணத்தை பார்த்து விட்டால் பாசத்தை மறந்துவிடும் உலகம் இது. எல்லோரையும் நம்பினால் கடைசியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். பொருத்தம் இல்லாமல் உறவுகளின் மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட நல்ல நினைவுகளோடு பிரிந்து இருப்பதே சிறந்தது. அப்போதுதான் தேவையில்லாத மனமுறிவுகளை தவிர்க்கலாம். நம் மனதிற்கு பிடித்தவர்கள் நமக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுப்பது இல்லை, உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் உணர முடியாத வழியை கொடுப்பதும் நம் மனதிற்கு பிடித்தவர்களால் மட்டும்தான் முடியும். இரண்டையுமே ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வதுதான் புரிதல் நிறைந்த வாழ்க்கை. புயல் காற்றால் புல்லை வளைக்கத்தான் முடியும், ஒடுக்க முடியாது.
இருக்கிறது, அதற்கு துவண்டு விடாதே. வளைந்து கொடுக்கும் பண்பு உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் சிதைத்துவிட முடியாது. எந்த ஒரு மனிதரையும் அற்பமாக நினைக்க வேண்டாம். படிப்பை விட மேலானது சில மனிதர்கள் நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை பாடம் தான். எல்லோரிடமும் சுயமரியாதை எதிர்பார்க்காதீர்கள். நம் சுயமரியாதை இழந்து நிற்க வேண்டிய ஒரே இடம் நாம் அதிகமாக அன்பு வைத்த ஒரு சிலரிடம் மட்டும்தான். உங்களை கவலைப்பட வைத்து வேடிக்கை பார்ப்பவர்களுக்காக வருந்த வேண்டாம். காயப்படுத்திய உறவுகளை கடந்து போகும் சூழல் வந்தாலும் சிரித்துக் கொண்டே கடந்து செல்லுங்கள். கன்னத்தில் அறைவதை விட அதிகம் வலிக்கட்டும். இந்த உலகிலேயே அதிகூடிய விஷயம் பொய்யான உறவுகள். சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்க்கையை திசையறியாமல் திருப்பி போட்டு விடுகிறது. அதிலும் பிடித்த உறவுகளின் மாற்றம் நம்மை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளுகிறது. உணர்வுகளற்ற உறவுகளிடம் உறவு கொண்டாடுவதை விட உதறி செல்வது சிறப்பு. தேவையில்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் எப்பொழுது கொடுக்கின்றோமோ அப்போதே வலியும் வேதனைகளுக்கும் நாமே வலியை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். உண்மையை சொன்னால் கசப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் மறைப்பதால் தான் நாம் பொய்யனவர்களாக மாறிவிடுகின்றோம். வாழ்வில் முன்னேறி உயரச் செல்லுங்கள். தேவை என்றால் மட்டும் கீழே இறங்குங்கள். சிலருக்கு தேவைப்படும் போது நாம் தேடப்படுவோம். அதுவரை உயரவே இருப்போம். பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவார்கள். ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வழிகள் ஏராளம். பிடித்ததை செய்ய தடுப்பவர்களிடம் அவர்களோடு பழகவோ சரிசமமாக கதைப்பதோ எத்தனிக்க கூடாது. மாறாக விலகி இருப்பதும் அவர்களோடு உறவை அளவாக வைப்பதும் வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும். ஏங்கும் போது கிடைக்காத உறவு அதன் ஏக்கம் முடிந்த பின் கிடைத்து எந்த பயனும் இல்லை. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதீர்கள், விரும்பியவர்களை விட்டு விடாதீர்கள். இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு. அந்த காயம் ஏற்படுவதற்கான காரணமும் அதே அன்புதான். நம் கோபமும் தவறான புத்துணர்வும் தான் நம்மை நேசிக்கும் உறவை நம்மிடம் இருந்து பிரிய காரணமாக அமைந்து விடுகிறது. அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்பிவை. நீ இழந்ததை விட தரமானதாக தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. தேனை போன்று இனிமையாக பேசி தேலை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள் அதிகம். யாரை நாம் உதாசனப்படுத்துகிறோமோ அவர் உதவியை வேண்டி செல்லும் நிலைமையை காலம் நிச்சயம் உணர்த்தும். நீ மேலே இருந்து பார்க்கும் போது மற்றவர்கள் சிறியவர்களாக தெரியலாம், ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை மறந்து விடாதே. ஒரு சிலரை பார்த்தவுடன் அவர்கள் மீது அன்பு வரும். பழகிய பின் உண்மையானவர்கள் என்று புரியும் போது மரியாதை வரும். அன்பு மலர்ந்து மரியாதையாக மிளரும் போது மனதில் நம்பிக்கை தோன்றும். சண்டையிடும் போது அமைதியாய் இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல, வார்த்தைகளை விட்டால் உறவு பிரியும் என்று உணர்ந்தவர்கள். குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது. உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை. அவர்கள் கூறியதை நீ எண்ணி கலங்கி நிற்க நீ கோழையும் இல்லை. உன்னை பற்றி புறம் பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் முன்னின்று பேச முடியாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும். குறை கூறி புறம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை பிடிக்கலனா அவரிடம் பேசாமல் விலகினால் மட்டும் போதாது, அவரை பற்றி பிறரிடம் அவதூறு பேசாமலும் இருக்க வேண்டும் என்று சிலருக்கு ஏனோ தெரிவது இல்லை. அடுத்தவர்களை பற்றி புறம் பேசியே முடிந்து விடுகிறது பலரது ஆயுட்காலம். வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இரு. 4 பேர் பேசுவது காதில் விழக்கூடாது என்பதற்காகவே. நீ உயர்ந்தால் புறம் பேசும் சமுதாயம் உன்னை தாழ்த்து பேசவும் தயங்குவது இல்லை. உன்னால் ஆதாயம் உள்ளவரை நீ என்றும் நல்லவனே. உங்களை பற்றி மற்றவரிடம் தவறாக பேசுகிறவர்கள் உங்களை பற்றி உங்களிடம் சொல்ல தைரியம் இல்லாத கோழைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளை பற்றி இல்லாத பொல்லாததை எல்லாம் நம் உறவுக்காரங்க பேசுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது என்னாகுதுன்னா நம்ம மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த காலத்துல புறப்பேசுறதுங்கிறது ஒரு இயல்பான பேஷனாகவே மாறிவிட்டது. அப்படி நம்மளை பத்தி இல்லாத பொல்லாதை எல்லாம் பேசுகிற போது சொல்லக்கூடிய அந்த நபருக்கு இல்லாத ஒரு ஆனந்தத்தை அவங்களுக்கு கொடுக்குது. அதை கதையை கேட்க ஜால்ரா அடிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் அவங்களோட கூட்டு சேர்ந்து இருக்கும்.
அந்த கதையை உண்மையை போல கேட்கிற அவங்களும் நம்ம உறவுக்காரங்க தான் நிச்சயம் இருப்பாங்க. அந்த நேரம் நமக்கு உண்மையில் கஷ்டமாகவே இருக்கும். அப்படியானவர்கள் முரடர்கள், கோபக்காரர்கள், அயோக்கியர்கள், கெட்ட வார்த்தை பேசுபவர்களை பற்றி எல்லாம் ஒரு நாளும் புறம் பேசவே மாட்டார்கள். ஏன்னா அவர்களை பத்தி பேசவே பயம். அதில் எங்கு இருந்து அவர்களை பத்தி புறம் பேசுகிறது? ஆனா யாரை பற்றி பேசுவார்கள் அப்படி என்றால் நம்மளை போல நல்லவர்களை தான். மனசாட்சிக்கு புறமா நடக்காதவர்களையும், நல்ல இயல்பு உணர்வுகளையும், நல்ல சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்களையும், என்ன நடந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்காத, வாய் பேச தெரியாம இருக்கிறவர்களை பற்றி தான் புறம் பேசுவார்கள். அப்போதுதான் அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவர்களுக்கு ஒரு நினைப்பு. ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க இல்லாத இடத்துல உங்களை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் பேசிவிட்டு நீங்க இருக்கும் இடத்தில் பொய்யாக புகழ்ந்து பேசும் உறவுகள் இருப்பதற்கு பதிலாக செத்து விடலாம். ஆனா ஒண்ணுங்க, நம்மளை பத்தி தப்பாதான் பேசுறாங்க என்ன தெரிஞ்சிட்ட பிறகும் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் பாருங்க, அந்த வலியை விட பெரிய தண்டனை அவர்களுக்கு கிடையவே கிடையாது. கழுவப்பட்ட பொருட்கள் வெள்ளையாகி விடுகின்றன. அவற்றை கழுவிய தண்ணீருக்கு தான் கருத்து போகிறது. உங்களை பற்றி இல்லாததையும் பொல்லாதையும் பேசுபவர்கள் நிலைமையும் அப்படிதான். எனவே உன்னை பற்றி உனக்கு மட்டுமே தெரியும். உன் காதில் விழும் கருத்துக்களுக்கு எல்லாம் கவலை கொள்ளாதே. எல்லாமுமாயிருந்த உறவிடம் யாரவாய் நிற்பது மரணத்திற்கு நிகரான வழியை தரும். எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும். விஷம் வேஷம் இரண்டும் ஒன்றுதான். விஷம் உயிரை கொல்லும், வேஷம் மனதை கொல்லும்.